ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபர்ஸ்ட் ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டுத்துக்குமான மார்க்கெட் ப்ரொஃபைல். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நாளைக்கு மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நம்ம அனலைஸ் பண்ணுறோம். நாளைக்கு மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. ஓகேவா? ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் மட்டும்தான். ஸோ மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். அதில் இருக்கக்கூடிய லாப நஷ்டம் அதை புரிஞ்சுக்கோங்க. இதில் சொல்லக்கூடியதை நீங்கள் வந்து ஒரு அட்வைஸாக எடுத்துக்க வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி இந்த ரெண்டுக்குமே வந்து நாளைக்கு மார்க்கெட், அதாவது என்னென்னா பேங்க் நிஃப்டி நிஃப்டி இந்த ரெண்டுமே வந்து மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு நான் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு ப்ரிடிக்ஷன். மார்க்கெட் வந்து நாளைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு சிம்பிளாக தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள். ஓகேவா? ஸோ இப்போ பார்ப்போம். நம்ம நேத்திக்கு உள்ள ரேஞ்ச் அதாவது என்ன அப்படின்னா, நேத்திக்குள்ள வேல்யூ வேரியா. ஸோ இது வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இது வேல்யூ வேரியா ஹை. ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஸோ வேல்யூ வேரியா மைக்ரேஷன் ஆகிருக்கு. லோ ஹை எல்லாம் மைக்ரேஷன், அதாவது வேல்யூ வேரியா லோவும் மைக்ரேஷன் ஆகிருக்கு இன்றைக்கி உள்ளது. ஓகேவா? ஸோ அதேமாதிரி வேல்யூ வேரியாவுடைய ஹையும் மைக்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோலும் மைக்ரேஷன் ஆகிருக்கு. ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்குது, நேற்றுக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல், இன்றைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இங்கே இருக்குது. ஸோ ரெண்டுமே நமக்கு வந்து மைக்ரேஷன் ஆகி மேலே போயிருக்கிறதுனால இன்றைக்கி க்ளோசிங், ஸோ இன்றைக்குள்ள க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு க்ளோசிங், அதாவது வேல்யூ வேரியாவுக்கு மேலே ஒரு க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான ஒரு பேட்டர்ன் வந்து இன்றைக்கி அதுவும் நமக்கு கிடச்சிருக்கு. என்னென்னா இது வந்து ஒரு ஒரு அப் ட்ரெண்டுக்கான பேட்டர்ன். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ்கான பேட்டர்ன். ஸோ இது வந்து நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்குமே நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம நிஃப்டிக்கு பார்த்துருக்கோம். நிஃப்டிலையும் நமக்கு பேட்டர்ன் பார்த்தனாலும் பேட்டர்னும் ஒரு அப் ட்ரெண்டுக்கான பேட்டர்ன். அதே மாதிரி வேல்யூ வேரியா லோ, வேல்யூ வேரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே மைக்ரேஷன் ஆகி நமக்கு மேலே போயிருக்கிறதுனால ஸோ நம்ம வந்து இது முழுக்க முழுக்க மார்க்கெட் ப்ரொஃபைல் வச்சு தான் நம்ம பார்க்குறோம். வேறு எந்த ஒரு டூலும் நம்ம எடுத்துக்கல. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த பேட்டர்னை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணி வேல்யூ வேரியா அப்புறம் வந்து பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இதெல்லாம் எங்கிட்ட நமக்கு வந்து மைக்ரேஷன் ஆகி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷ்கான பேட்டர்ன் வந்து நிஃப்டியில் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ நிஃப்டிக்கான இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸில் இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் ஓஏ என்னென்னு நம்ம லைட்டாக செக் பண்ணிக்கலாம். அதேமாதிரி பேங்க் நிஃப்டிக்கும் க்ளோசிங் ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஓஏ, சேஞ்ச் இன் ஓஏ ரெண்டுமே நம்ம பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம நிஃப்டிக்கு பார்த்துருக்கோம், அடுத்து பேங்க் நிஃப்டிக்கும் பார்த்துடலாம். ஓகே, ஸோ இது பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் சார்ட்டு. ஸோ இண்டெக்ஸில் நமக்கு என்னென்னா நேற்றுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்றுக்குள்ளேயே லோ. ஸோ இன்றைக்கி வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்க நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஒரு இன்சைட் ரேஞ்சில் தான் இருக்குது. என்னென்னா பேட்டர்ன் மட்டும்தான் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ்கான பேட்டர்ன். ஓகேவா? ஆனால் இந்த வேல்யூ ஏரியா லோவோ இல்லைனா வந்து ஹையோ நமக்கு மைக்ரேஷன் ஆகி மேலே போகலை. ஸோ எல்லாமே இன்சைடில் இருக்குது. இது ப்ரீவியஸ் டேனுடைய அதை நேத்திக்குள்ளே வேல்யூ ஏரியா லோ, இது நேத்திக்குள்ளே வேல்யூ ஏரியா ஹை. ஸோ இது இன்றைக்குள்ள வேல்யூ ஏரியா, இது இன்றைக்குள்ள இது வேல்யூ ஏரியா லோ. ஸோ பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் அப்படின்னு பார்த்தோம்னா மேலே இருக்குது, நேத்திக்குள்ளே பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ இப்போ இன்றைக்குள்ள பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் கீழே. ஸோ இது வந்து நமக்கு பேட்டர்ன் மட்டும்தான் பேங்க் நிஃப்டியில் நமக்கு வந்து ஒரு புல்லிஷ்கான பேட்டர்னாக இருக்குது தவிர, ஸோ வேல்யூ ஏரியா ஹையோ வேல்யூ ஏரியா லோவோ நமக்கு வந்து மைக்ரேஷன் ஆகி மேலே போகலை. பேட்டர்ன் வாரியாக பார்க்கும்போது இது வந்து ஒரு புல்லிஷுக்கான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு பேட்டர்ன். ஓகேவா? இது வந்து நிஃப்டியில் பார்த்தோன்னா நமக்கு வந்து நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு இது கொடுத்துருக்கு. க்ளோசிங்கும் வந்து நல்ல ஒரு வேல்யூ ஏரியாவுக்கு மேலே க்ளோசிங் கொடுத்துருக்கு. பேட்டர்ன் பார்த்தாலும் பேட்டர்ன் நல்ல ஒரு புல்லிஷ்கான பேட்டர்ன். வேல்யூ ஏரியா லோ, அப்புறம் எல்லாம் லோ ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் எல்லாமே மைக்ரேஷன் ஆகி மேலே போயிருக்கிறதுனால நிஃப்டி வந்து முழுக்க முழுக்க ஒரு பை ட்ரெண்டில் இருக்குது. பேங்க் நிஃப்டி வந்து பை ட்ரெண்டு தான். ஆனால் என்னென்னா இதோடைய ஓவராலாக இருக்கக்கூடிய அந்த வேல்யூ ஏரியா லோ, வேல்யூ ஏரியா ஹை, பாயிண்ட் ஆஃப் கண்ட்ரோல் இது மட்டும்தான் நமக்கு வந்து இன்சைட் ரேஞ்சிலே நமக்கு வந்து இன்றைக்கி ட்ரேட் ஆகி முடிஞ்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது நம்ம பேங்க் நிஃப்டி க்ளோசிங் ப்ரைஸும் சரி, நிஃப்டியினுடைய க்ளோசிங் ப்ரைஸும் சரி, இதில் இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் ஓஏ எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சேஞ்ச் இன் ஒஏ அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு வந்து நிஃப்டியில் வந்து நமக்கு வந்து புட் சைடில் தான் நமக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ சேஞ்ச் இன் ஒஏ புட் சைடில் ஜாஸ்தியாக இருக்கும்போது இது வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதாவது இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ் ஓகேவா. ஸோ இந்த க்ளோசிங் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஒஏ வந்து நமக்கு வந்து புட் சைடில் அதிகமாக இருக்கிறனால அப்போ இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மார்க்கெட் வந்து ஒரு ஃபர்தராக மேலே போகிறதுக்கான இந்த ஒரு சேஞ்ச் இன் ஒஏ வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுது ஓகேவா. ஸோ பேங்க் நிஃப்டிக்கும் எப்படி இருக்குன்னு நம்ம ரைட்டாக செக் பண்ணிக்குவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ பேங்க் நிஃப்டி நமக்கு வந்து சேஞ்ச் இன் ஒஏ அப்படின்னு பார்த்தோம்னா சேஞ்ச் இன் ஒஏ இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸ், அதாவது பேங்க் நிஃப்டினுடைய க்ளோசிங் ப்ரைஸில் இருக்கக்கூடிய சேஞ்ச் இன் ஒஏ பார்த்தோம்னா நமக்கு வந்து புட் சைடில் தான் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால் இதுவும் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஸோ இதுவும் வந்து நமக்கு வந்து ஒரு ஃபர்தராக மார்க்கெட் வந்து மேலே மூவ் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேஜில் தான் நமக்கு வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் சேஞ்ச் இன் ஒஏவும் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணுது நிஃப்டி ஆர் பேங்க் நிஃப்டி ரெண்டுலேயுமே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்டு சேஞ்ச் இன் ஒஏ இந்த ரெண்டு வச்சு தான் நம்ம வந்து மார்க்கெட் வந்து நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஃபர்தராக மார்க்கெட் நாளைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நாளைக்கு பார்ப்போம் மார்க்கெட் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதில் உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.